விட்டு வரேன். அப்புறமா பேச வேண்டாம், முதல்ல சாப்பிடு. என்ன என் பிள்ளைக்கு 80 வருஷம் கழிச்சு கூட்டுதேன். நையா சாப்பிடு. நல்லா இருக்குமா, அமுதமா இருக்கு உன் கைப்பட்டவன. ருசியா இருக்குமா. இந்த சந்தோஷத்துல நான் 80 நாள் இறந்துட்டேனாமா. நல்லா இருக்குமா, வயிறார மனசார சாப்பிடுறேன். உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடைக்காத்தாய் ஆசையோடுதான் அம்மா, என் முதல்வரி நீ அம்மா, என் முதல்வரி நீ அம்மா. ஆமா, நாளைக்கு கொஞ்சம் கருவாடு, பழைய சாதம், அப்புறம் என்ன சொல்ல சின்ன வெங்காயம்லாம் வச்சு நல்ல வெல்வி குடுப்பில்லம்மா. அந்த மாதிரி எனக்கு கொடுங்க, சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. 3 நாளா கடை சாப்பாடு. இந்தா அவர் வந்தார்ல அந்த தாத்தா, அவர் பொங்கி கொடுப்பாரு. அவரும் ஓரளவுக்கு நல்லா தான் பொங்குவாரு. உன் கையால சாப்பிடுற மாதிரி இல்லம்மா. இந்தா பிள்ளைகள்லாம் பாத்துட்டு இருக்கு, அவளுக்கும் ஊட்டுமா. வாங்கப்பா, ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க. உங்க அம்மா உங்களுக்கு கூப்பிட்டுதாக. நாங்க உங்க கையால தான் சாப்பிடுவோம். என்னடா? ஆமா, அப்பத்தா கையாலையும் அம்மா கையால தானே நாங்க எப்பவும் சாப்பிடுதோம். நீங்க எங்களுக்கு கூட்டுங்கப்பா. என் பிள்ளைய எம்பிட்டு தூரம் என்னை தேடிட்டு இருக்கு. இந்த ஐயா சரவணா சாப்பிடு. அப்பா, உங்க கையால சாப்பிட எப்படி இருக்குப்பா. முன்னெல்லாம் ராத்திரி 10 மணி 11 மணி ஆகும் நீ இங்க வேலைக்கு போயிட்டு வந்து. நாங்க சாப்பிடல, ஏதாவது சண்டை போட்டு சாப்பிடாம படுத்து கிடந்தா எங்களை எழுப்பி உங்க கையால ஊட்டி விடுவீங்க இல்லப்பா. ஆமாய்யா, ஆமா. இந்த பூமாரி சாப்பிடுமா. பழசெல்லாம் நாங்க எப்பவும் நினைச்சுட்டே இருப்போம்ப்பா. நானும் சரணாவும் சின்ன பிள்ளை சண்டை போட்டு சைக்கிளை உடைச்சோமே. அப்போ அம்மா எங்களை போட்டு அடின்னு அடிச்சுட்ட. 2 பேரும் சாப்பிடாம படுத்துட்டோம். நீங்க தான் ராத்திரி 11 மணி வந்து எங்களை எழுப்பி உசுப்பி சாப்பிடாம இருக்கக்கூடாதுடா, வயிற்றுல பூச்சி வந்து கடிச்சிடும், எந்திங்க உங்களுக்கு என்ன வேணும் பரோட்டா வாங்கி தரவா, அப்ப வாங்கி கொடுக்கன்னு சொல்லிட்டு எங்களை ராத்திரி கூட்டிட்டு போனீங்கல்ல. நல்ல ஞாபகம் இருக்குப்பா. சாப்பாடு வாங்கி கொடுத்து வீட்டுல வந்து தூங்க வச்சீங்க. எல்லா பக்கம் ஞாபகம் இருக்குது. இம்புட்டு நாள் என்னோட வாழ்க்கையை என்ன நினைச்சுக்கிட்டீங்க. உங்கள்ட்ட இருந்து பேசினது வச்சது அந்த அனுபவத்தை தான் என் வாழ்க்கையை யோசிச்சு 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 நான் வாழ்ந்ததே. என்னங்க சாப்பாடு கொஞ்சம் கூட வைக்கட்டுமா? இல்லம்மா, போதும். வயிறார மனசார இன்னைக்குதான் சாப்பிட்டேன். என் பிள்ளைய கூட எங்க அம்மா கையால. ஆமா, இளைய மருமகள் எங்க? நான் காலையில் பேசுனதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம சொல்லு. நான் எதுவும் கோவத்துல பேசிட்டேன்ட்டு. சரியா, மனசார எதுவும் நான் பேசல. அந்த பொண்ணு கூப்பிடு. இல்லங்க, அவ தூங்கிட்டான்னு நினைக்கேன். முடிச்சிருந்தா இதுக்குள்ள ஆளா அவதான் வந்து நிப்பா, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. பாவம் தூங்கி இருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டா. நம்ம குடும்பத்து பிள்ளை இல்ல, எல்லாம் அவளுக்கு தெரியும் யார் யாரு எப்படின்ட்டு. ஐயோ, அப்பா அந்த சந்தோஷத்துல பொண்ணையும் மறந்துட்டோமே. வருத்தப்பட்டுட்டு எப்படியும் அழுதுட்டு தான் உள்ள இருப்பா. ஷோ, பொண்ணியை போய் பாப்போம். துளசி, நம்ம வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் எங்க அப்பா வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உனக்கு மட்டுமே தெரியாது, ஆனா அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். நாளைக்கு உனக்கு சர்ப்ரைஸ். எங்க அப்பா கூட நிக்கிறேன் பாரு. அவள்கிட்ட பேசணும் போல இருக்க. போன் பண்ணி பேசுவோம், சர்ப்ரைஸ் கொடுப்போம். நாளைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வரேன், யாரு எவருன்னு வந்து கண்டுபிடின்ட்டு. என்னடா இதான் உமா? ஓஹோ, இதான் என் மருமகளுக்கும் கல்யாணம் போட்டா.